இந்த வருப்பா ஒரு 2 புடி அரிசி பச்சரிசி போட்டு ஊற வச்சுருக்கிறேன். எதுக்குன்னா தயிர் வடை குழம்புக்கு வச்சுக்கிறேன். இந்த இப்போ அரைக்கலாம். இதில் ஊற்றிடுறேன். 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுத்தம் பருப்புக்கு ஒரு 2 புடி அரிசி பச்சரிசி போட்டுருக்குறேன். நல்லா இது கொஞ்சம் ஆறிட்டோம். இந்த பாருப்பா நல்லா கொஞ்சம் ரவை மாதிரி நல்லா ஆயிடுச்சு. பாரு இது மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம உளுந்து போட்டுடலாம். 1/4 கிலோ உளுந்து பருப்பு போட்டு வச்சுக்கிறோம், ஊற வச்சுக்கிறோம். 1/4 கிலோ உளுந்து. 1/4 கிலோ உளுந்து 2 மணி நேரத்துக்கு ஊறிச்சு. உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கீங்களா? ஆமாப்பா 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சேன். இந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். தயிர் 1/2 லிட்டருக்கு 3/4 லிட்டர் தயிர் இது. இந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறோம். சால்ட்டு உப்பு தான். கலக்கலாம். கட்டி முட்டி இல்லாத நல்லா கலக்கலாம். கிராமத்தில் ஒரு அம்மா விற்றுனாங்களாம்மா தயிர்? கிராமத்து தயிர் தான் இது. ஒரு மார்க்கெட்டில் ஒரு அம்மா விற்றுருந்தாங்க. இது கலக்கி கட்டி முட்டி இல்லாத வச்சுக்கலாம். நம்ம மாவு அரைப்பா. இந்த பாருப்பா மாவு இந்த அரைச்சிட்டோம். இதை தான் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து தயிர் குழம்புல போட போகிறோம். அரைச்சிட்டோம். இந்த பேர் சூப்பராக அரைஞ்சிச்சு. இப்போ ஒழிச்சுட்டு போகிறோம். இந்த குண்டா எடுத்துக்கிறீங்களா? ஆமாப்பா. இந்த பருப்பா மாவு வச்சுருக்குறோம். இந்த இப்போ வெங்காயம் போட போகிறோம். ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறோம். வெங்காயம் இந்த இஞ்சி கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறோம். இஞ்சி இந்த பச்சை மிளகாவும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகா பெருசாக அரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த கொத்தமல்லி, இந்த கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த ஒரு 2 கருவேப்பிலை கிள்ளி போட்டுடலாம். அவ்வளோதான். இது உப்பு போட்டுடலாம் கொஞ்சம். அப்படியே நிறுத்தி வைப்பா. நிறுத்தி இந்த பாருப்பா சால்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். இன்னும் ரவை போட்டுடலாம். போட்டோம். இப்போ பேசிஞ்சிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுருக்குறோம். இப்போ பேசிஞ்சிட்டோம். எண்ணெயில் போட வேண்டியது தான். கொஞ்சம் ஊற வேணாவா? இது நம்ம எண்ணெய் ஊற்றி காயத்துங்காட்டியும் இது சரி ஆகிடும். எண்ணெய் ஊற்றுறேன்ப்பா. ஜீ ரைட் எண்ணெய் தான்ப்பா ஊற்றிக்கிறேன். ஜீ ரைட் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். இந்த பாருப்பா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கின்னு இந்த தண்ணியில் கையை நினச்சிக்கின்னு இந்த மாவை எடுத்து அப்படியே விட வேண்டியது தான். மூணே தீர வச்சு திருவண்ண போடலாம். குயிக்க கலர் மாறிடுது. நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்தப்பா ஒரு மசாலா வடை ரெடி. மசாலா வடை இல்லைப்பா, உளுந்து வடை. உளுந்து வடை. உளுந்து வடை ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. என்ன தயிர் வடை ரெடி சுடு? தயிர் ரெடி ஆகல. வாங்க சுடு சாப்பிடலாம். போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கீங்களா? கடுகு உளுத்தம் போட்டு தாளிக்க போறீங்களா இப்போ? ஆமாப்பா. 2 சீரகம் போடுறேன். 2 சீரகம் போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம். வடையை சுட்டு முடிச்சாமா? முடிச்சாச்சுப்பா.
தெரியுது பார்த்து. இதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பெருங்காயம் போடுறேன். பெருங்காயத்தூளா? ம் ஆஃப் பண்ணிட்டு போடுறீங்களா? ஆமாப்பா. தெரிக்குதுல்ல மேலே? ஆமாம். இந்த கருவேப்பிலை போட்டு மொறு மொறு வடையும் ரெடி. ம் கருவேப்பிலையா 2 கிள்ளி போட்டுடலாம். இப்போ நம்ம தயிர் குழம்புல ஊற்றிடலாம். இந்த தயிர் கலக்கி வச்சுக்கிறோம். கரண்டி எடுத்துருங்க. இதில் ஊற்றிடலாம். நம்ம கிராமத்து தயிர் ஃப்ரெண்ட்ஸ். இது கிராமத்து தயிர் வாங்கிட்டு வந்துக்கிறோம். 3/4 லிட்ரு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்ப்பா. இதில் நம்ம வடை போட்டுடலாம். போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கலாமா வடை? வடை மெத்துன்னு இருக்குது. வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க. உளுத்த வடை. ஆமாம், உளுத்த வடை. இது மேலேயே நம்ம தயிர் குழம்பு ஊற்றிடலாம். தாளிச்ச தயிர் குழம்பு. ஆமாம், இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காகுது. இதிலே நம்ம உப்பு போட்டோம்ப்பா. ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டே போட்டேன். உப்பு போட்டோம். உப்பு போட்டு தான் நல்லா அடிச்சு வச்சுக்கிறோம். குலோப் ஜாம் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது அப்படியே ஊறட்டும். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது கொஞ்சம் அப்படியே ஊறட்டும். ஊறிச்சின்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதில் இன்னும் பூந்தி போட்டு காரா பூந்தி போட்டு சாப்பிட்டா காரா பூந்தி போட்டு சாப்பிடும்போது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம காரா பூந்தி போட்டு சாப்பிட்டுடலாம். இப்போ வாங்க. எவ்வளோ நேரமா ஊறணும் இது? ஊறணுன்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறினாலுமே போதும். எல்லாரும் வாங்க, சுட சுட சாப்பிட்லாம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க. தயிர் வடை. தயிர் வடை குழம்பு. வாங்க தயிர் வடை சாப்பிட்லாம்.